பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். புக் ஆஃப் நெஹெமியா சாப்டர் 1 verse 4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நெகேமியா அவர் ஒரு யூதன் யூதன். அவர் என்னன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அப்படியாக பாபிலோன் தேசத்துல சூசான் அரண்மனையில பான பாத்திரக்காரராக இருக்கிறார் ராஜாவுக்கு. அப்போ எருசலேமிலிருந்து வந்த ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, சிறையிருப்புக்கு தப்பி மீந்தவர்கள் அங்கே மகா தீங்கையும் அந்த நிந்தையையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கிறது, அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படியாக அவங்க செய்தி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, ஏன்னா இவர் எருசலேமிலிருந்து தான் சிறைப்பிடிக்கப்பட்டு இங்கே சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அப்போ அவர் கேட்ட உடனே அவருடைய இருதயம் ரொம்ப துக்கப்பட்டு அவர் என்ன உபவாசம் பண்ணி அவர் சொல்றாரு, நான் உட்கார்ந்து அழுது அவர் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் என்னன்னா மகத்துவமும் பயங்கரமான தேவன், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உமது உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய அடியார்களாகிய நாங்கள், இஸ்ரவேலர் ஜனங்களாகிய நாங்கள் உமக்கு விரோதமா பாவம் செய்தோம். எங்களுடைய உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியலை. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்னோட ஜெபத்தை கேளும், என்னுடைய ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தோம், உம்முடைய செவிகள் கவனித்திருப்பவையுமா இருப்பதாக என்று சொல்லி அப்படியாக உபவாசம் பண்ணி நெகேமியா கர்த்தரை நோக்கி ஜெபித்து தன்னுடைய ஜனத்தின் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு அப்படியாக ஜெபம் பண்றதை தான் நம்ம இந்த நெகேமியா புஸ்தகம் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆமே பிரியமானல. அதன் பிறகு கர்த்தர் நெகேமியாவுக்கு அந்த ராஜாவினுடைய கண்களில் ஒரு தயவை கட்டளையிட்டு அவர் அங்கிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு அங்க இருக்க யூதர்களை எல்லாம் அவர் சேர்த்து எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த எருசலேம் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளே அவங்க கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமேன். எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் அதன் மத்தியிலையும் கர்த்தர் கூட இருந்தபடினால அவங்க அந்த காரியத்தை அவங்க செய்து முடித்தார்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இல்லையா பல காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லை? எப்படி எருசலேமின் அலங்கம் இடிந்து விழுந்து அவருடைய வாசல் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் துக்கப்பட்டு உபவாசித்து உட்கார்ந்து அவர் தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அதே போலதான் இன்றைக்கு பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில சபைகளுடைய அலங்கங்கள் இடிந்து அப்படியே சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. சத்துரு சபைகளுக்கு விரோதமாய் தான் பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறான். அதே போலதான் குடும்பங்களுக்கு விரோதமாக அப்படி நிறைய குடும்பங்கள் நிறைய இல்லையா பிரிந்து போய் அப்படியாக அலக்களிக்கப்படுகிறத நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? குடும்பங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, அப்படி தேசங்களுக்கு விரோதமாக சத்துரு, ஏன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம், நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? பிரியமான, இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்யறோம் இல்லை? நெகேமியா போல உபவாசம் பண்ணி உட்கார்ந்து அழுது தேவனை நோக்கி நம்ம மன்றாடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஏதோ என்னமோ நடக்குது, நான் என் லைஃப் நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? இல்லையா? ஏன்னா நெகேமியா பாருங்க, அவர் ராஜா அரண்மனையில ராஜாவுக்கு கப்பேரர், அந்த பான பாத்திரக்காரனா இருக்கிறாரு. அவர் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவர் நல்லா இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய தேசம் இப்படி இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய இருதயம் துக்கம் அடைந்தது இல்லையா? இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கலாம், ஆனா நம்முடைய ஜனங்கள் இல்லையா எப்படி இருக்கிறாங்க, சபைகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்டு நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்துல நம்ம என்னன்னா கலங்கி நிற்காம, நம்முடைய இருதயம் துக்கப்படாம, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்காம இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இல்லையா? ஆமே. நெகேமியா ஒரு நல்ல
தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன். ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாவ அறிக்கை செய்து தன்னுடைய ஜனத்தினுடைய பாவத்தை என்னுடைய ஜனத்தார் பாவம் செஞ்சாங்க, என் ஜனங்கள் தான் இப்படி கெட்டவங்களா நடந்தாங்க அப்படிலாம் சொல்லாம, நானும் என் தகப்பன் வீட்டார பாவம் செய்தோம் தன்னுடைய ஜனத்தோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் பாவ அறிக்கை செய்கிறார் இல்லையா? ஆகையினால நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில அப்படி சுய நீதிக்குள்ள போகாம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, நெகேமியா, எஸ்தர் அப்படியாக இல்லையா, தானியல் எல்லாம் தன்னுடைய ஜனத்துக்காக அவங்க திறப்பில் நின்று மன்றாடினது போல நமக்கும் இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில அப்படியாக நம்ம உபவாசம் பண்ணி நம்ம சபைக்காக தேசத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரை திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன் என்று சொல்லி நீர் அங்கலாய்க்கிறீராப்பா. ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரை மன்றாடி ஆண்டவரை உபவாசித்து அப்பா உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடினதை போல அப்படிப்பட்ட கிருபைங்களை கொடுங்க. ஜெப ஆவியினால நிரப்புங்க. விண்ணப்பங்களின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் கண்ணீரின் ஆவியினாலும் கர்த்தரைங்களை நிரப்புவீராக. தகப்பனே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்பா, ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைங்களை கொடுத்து எங்களை பயன்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.